இது கிரேவி வைக்க போகிறோம். சின்ன நண்டு தான் வாங்கி வச்சுருக்கோம். இது சளிக்கெல்லாம் நல்லா இறங்குன்றக்காக சின்ன நண்டு தான் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நண்டுக்கு கிரேவிக்கு என்னென்ன தேவைன்றதை பாருங்கள். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கடுகு, சீரகம், கடுகு, வெந்தயம் போடுவோம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிடுவோம். அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், ஒரு 4-5 பழம் நறுக்கி வச்ச பழத்தை போட்டு, நறுக்கி வச்ச பீஸு தான் 4-5 பீஸு, ரொம்ப இல்லை. இதை போட்டு ஒன்றா மிக்சியில் அரைச்சிருவோம். இப்போ இதை போட்டு தாளிக்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக கடுகு, வெந்தயமே கொஞ்சம் தான், சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழம்பு வச்சு தாளிக்கிறதுக்கு, வதக்கிறதுக்கு. ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். மிளகு கூட போடணும். பூண்டு 2 பூண்டு போட்டிருக்கேன். பெரிய பூண்டாக உரித்து போட்டிருக்கோம். தேங்காய் ஒரு சில்லு அளவுக்கு தான் போட்டிருக்கோம். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், அவ்வளோதான் போட்டு அரைக்கிறது. இப்போ இதில் பாதி தக்காளி வதக்கிறது போட்டோம். பாதி நம்ம அரைக்க வச்சுக்கலாம். இது வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பொடி ஒரு 2 ஸ்பூன் பொடி போட்டிருக்கோம். பொடியை போட்டாச்சு. நம்ம கழுவி வச்சுட்டு நல்லா போடணும். இதை போட்டுருக்கோம். உப்பும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கணும். பாருங்க, நல்லா பொடி போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம். இது வதக்குறதுலேயே நல்லா பார்க்கவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். பாருங்க, இப்போ நல்லா மூடி வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா பொடி வாடை போகிற அளவுக்கு கிண்டிட்டோம். தேங்காய் எடுத்தையுமே ஊற்ற வேணான்னு பொடி வாடை போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லாட்டு இந்த முறையிலே நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா பொடி வாடை போட கிண்டிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், மிளகு, இந்த பேஸ்ட்டை ஊற்றுறோம். வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை ஊற்றி விட்டுறோம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். வத்தட்டு கிரேவி நல்லா கிரேவியை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு.
நல்லா போயிட்டுருக்கு. வாடை கம்மன் இருக்குது. நண்டு வாடை அப்படி செமையாக இருக்குது. நண்டு கிரேவி வாடை. ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே மணக்குது வாடை. சரி ரைட்டு. இப்படியே இறக்கிடுவோம். அவ்வளோதான். சரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குன்னு வச்சு பார்த்துட்டு கமெண்ட்டும் சொல்லுங்கள் எனக்கு.